வணக்கம். இன்னைக்கு கொய்யாப்பழத்தை வச்சு ஒரு சட்னி செய்யறதுக்காக தேவையான பொருட்களை குறித்து எடுத்து வச்சுக்கோங்க. கொய்யாப்பழ சட்னி செய்ய முதல்ல 2 மீடியம் சைஸ் கொய்யாப்பழத்தை இந்த மாதிரி வெட்டி நடுவில் குழகுழப்பாக இருக்கக்கூடிய அந்த விதைகள் இருக்கக்கூடிய சதை பகுதியை நீக்கி இந்த கெட்டியான தோல் பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோல் பகுதி கெட்டியாக இருக்கக்கூடிய கொய்யாப்பழ வகையை தேர்ந்தெடுத்து செஞ்சோம் அப்படின்னா இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் இல்லாட்டி எல்லோ கலரில், மஞ்சள் கலர்லேயும் பச்சை கலர்லேயும் இருக்கக்கூடிய அந்த கொய்யாப்பழத்தை தேர்ந்தெடுத்து வாங்கி அதில் சதை பகுதி அந்த கொலகொலன்னு இருக்கக்கூடிய பகுதியை நீக்கி தோல் பகுதியை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. 2 கொய்யாப்பழத்தை வச்சு செஞ்சோம் அப்படின்னா 4 to 5 பேர் திருப்தியாக சட்னி சாப்பிட முடியும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறேன் இந்த சட்னி செய்ய. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் 1 குழிக்கரண்டி ஊற்றி அது சூடானதும் 1 தேக்கரண்டி கடலைப்பருப்பு, 1 தேக்கரண்டி உளுந்து பருப்பு, 4 to 5 பல் பூண்டு, அரை தேக்கரண்டி மட்டும் சீரகம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அது கூடவே 1 காஷ்மீரி மிளகாய், 1 சாதாரண வரமிளகாய். இந்த காஷ்மீரி வரமிளகாய் நல்ல நிறத்தை கொடுக்கும் சட்னிக்கு. இப்போ காரத்துக்கு மேலும் 2 பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் தேவைப்படாதவங்க, சேர்த்தக்கூடாதவங்க நீங்கள் வரமிளகாயை கூட சேர்த்திக்கலாம். இப்போ 2 தேக்கரண்டி மட்டும் தேங்காய், துருவின தேங்காயை சேர்த்துருக்கேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நல்ல பொன் நிறமாகிற வரைக்கும், அந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாமே பொன் நிறமாகிற வரைக்கும் அந்த தேங்காய் எண்ணெயில் வறுத்துக்கணும். இப்போ புளிப்புக்கு நான் தக்காளியும் சும்மா 1 இன்ச் அளவுக்கு மட்டும் புளியையும் சேர்த்த போகிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கிக்கங்க. பாருங்கள், இவ்வளோண்டு தான், ஒரே 1 இன்ச் மட்டும் புளியை எடுத்து அந்த புளியையும் இது கூட வச்சு நல்லா வணக்கிக்க போகிறேன். இது ரொம்ப புளிப்பு அதிகமாயிடுமோன்னு பயந்துக்க வேண்டாம். இந்த கொய்யாப்பழ சட்னிக்கு இது சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ கொய்யாப்பழத்தை அரிஞ்சு வச்ச அந்த துண்டுகளை இது கூடவே சேர்த்தி வெறும் ஒரு 30 செகண்ட் மட்டும், ஒரு 30 நொடி மட்டும் இப்படி அடுப்பில் வச்சு நல்லா வணக்கி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பை போட்டு 30 செகண்ட் முடிஞ்ச உடனே அடுப்பை அணைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மூடியை போட்டு நல்லா இது ஸ்டவ்வில் அப்படியே மூடி வச்சுருங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அப்போ தான் இது கரெக்டாக வேகும். இது அந்த வடச்சட்டி அந்த வாணலியோடைய சூட்டுலேயே இந்த கொய்யாப்பழம் நல்லா வெந்துருங்க. அதனால் எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு கடைசியாக இந்த கொய்யாப்பழ துண்டுகளை சேர்த்து 30 செகண்ட் மட்டும் நல்லா வணக்கி விட்டுட்டு அப்படியே இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஆறுனதுக்கப்புறமா இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்த போகிறோம். இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்படியே உங்களுக்கு தேவைன்னு பட்டாலும் லேசாக தண்ணியை தெளித்து கெட்டியாக அரைச்சிக்கங்க. அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள். இதை வதக்கும் போதே நல்ல ஒரு வாசம் வரும், வீடே மணக்கும். இப்போ மணத்துக்காக இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி தண்ணியை தெளித்து கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட, கூடவே இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கொய்யாப்பழத்தோட டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. ஏன்னா நம்ம லேசாக தான் வதக்கி அதை அப்படியே அந்த சூட்டில் மூடி வச்சங்காட்டிக்கு அப்படியே இருக்கும். இப்போ இந்த கொய்யாப்பழ சட்னிக்கு தாளிப்பை செஞ்சுக்கலாம். இதுக்கும் நான் 1 குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, 1 வரமிளகாயை சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சு உளுந்து பருப்பு பொன் நிறமானதும் அதில் கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து அதையும் நல்லா பொரிய விடணும். இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்த போகிறோம். கவனமாக இந்த தாளிப்பை சட்னியில் கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க.
இந்த தேங்காய் எண்ணெய் வாசத்துக்கு இந்த கொய்யாப்பழ சட்னி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பவுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி, வரமிளகாய் சட்னி இந்த மாதிரியே செய்யாமல் இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி இந்த கொய்யாப்பழ சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொய்யாப்பழம் வாங்கும்போது மட்டும் கவனமாக வாங்கிட்டு வாங்க. இது பாதி காயாகவும் பாதி பழமாகவும் இருக்கக்கூடிய கொய்யாக்காயில் நல்லா வருங்க. ரொம்ப பழுத்துட்டாலும் இது நல்லா இருக்காது. அதே நேரத்தில் ரொம்ப காயாக இருந்தாலும் சட்னி துவர்க்க ஆரம்பிச்சிருங்க. இது பாருங்கள், இட்லி கூடயும் சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். தோசை கூடவும் நல்லாயிருக்கும். சும்மாவே சாதத்துக்கு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நம்ம ரொம்ப வணக்காமல் ஒரு 30 செகண்ட் மட்டும் வணக்கி ஆற வச்சு அப்படியே செய்கிறதுனால இதில் கொய்யாப்பழத்தினுடைய சத்துக்களும் அப்படியே இருக்குங்க. அதனால் கொய்யாப்பழத்தை சாப்பிட முடியாதவங்க இல்லை சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஒரு சட்னியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே செஞ்சு பார்க்கட்டும். கண்டிப்பாக இது உங்களுடைய நாக்குக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாங்கள் இதை செஞ்சு பார்த்து இது எங்களோட ஃபேமிலியோடைய ஃபேவரட் சட்னியாக இப்போது இருக்குது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி.